லஞ்சம், லாவண்யம், ஊழல் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். அந்த சொத்து அதிகமாக சேர்த்ததுல இருந்து அவர் மகன், அவர் குடும்பம், மனைவி எல்லாரோட சொத்துக்களையும் வந்து இப்போ ஈடி ரெய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வீட்டை உடைச்சிக்குள்ள போய் ரெய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி வந்து கோர்ட் அதை எடுத்து நடத்தினது. ஆனால் அப்படி சில நீதிபதிகள் மனசாட்சியுடன் செய்தால், நம்ம சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி சில பேர் எடுத்தாங்கன்னாலும் அவர்கள் மேலும் வந்து ஜாதி ரீதியாக வன்மத்தை கக்குவதும், அவர்களுமே ஜாதி ரீதியாக குற்றச்சாட்டுகள் வைப்பதும், யாராவது ஒருத்தவங்களை வச்சு அவங்கள வந்து பொதுவெளியில் இழுத்து அசிங்கப்படுத்துவது என்பதும் திமுக காரர்கள் செய்கிறார்கள். அந்த ஈடி விசாரித்து எவ்வளவுதான் இதை பற்றி ரெய்டெல்லாம் நடத்தி அதை பற்றி புகார்கள் கொடுத்தாலும் மிக எளிதாக நீதிமன்றங்களை உடைத்துக் கொண்டு இவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள். உச்ச நீதிமன்றத்தில் அந்த டாஸ்மாக் கேஸுக்கு என்ன சொன்னாங்க, நீங்க கவர்மெண்டோட ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள போயிட்டு நீங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்புறம் கவர்மெண்ட்ன்றது மக்களுடைய சொத்து. அது சவேரியா சர்ச்சுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு 2.5 கோடி ரூபாய் ஒதுக்குது அரசு. அதுல 1.5 கோடி ரூபாய் இவரே முழுங்கிட்டார். அந்த வழக்கும் இருக்கு இவர் மேல. அங்க இருக்கிற மக்கள் இவர் மேல் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். அப்படி ஒரு குண்டாசுன்னு, ஒரு குண்டர்னு கூட வச்சுக்கலாம், இல்ல ரவுடின்னு வச்சு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து உயர்கல்வி என்பது இங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. யாரு இந்த டாக்டரேட் வாங்குறதுல ஊழல்றாங்க, பேராசிரியர்கள் நியமிப்பதில் ஊழல்றாங்க, வைஸ் சான்சலர் நியமிப்பதில் ஊழல்றாங்க. தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வந்து சமாதானமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை. சோறு போட்டுருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் சோறு போட்டால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனால் தனியாருக்கு போகிறதா சோறு போட்டுருவோம். கட்சி காங்கிரஸ் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க உள்ள இருந்துக்கிட்டு. ஒருத்தர் கூட இதை பற்றி வந்து கண்டித்து சொல்லலை. கேட்டால் கண்டனம்ன்றது காவல்துறையை கண்டிக்கிறாங்க. ஆனால் காவல்துறை முதலமைச்சர் கீழே வருது. கட்சியை, திமுக என்னும் கட்சியை பற்றி விமர்சனம் இல்லை. இப்போ நான் பேசிட்டு இருக்க இதே சமயம் வந்து பெரியசாமி அமைச்சர், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், அவருடைய வீட்டில் வந்து இப்போ ரெய்டு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமா போயிட்டு இருக்கு. அவர் வீட்டில் மட்டும் இல்லை, அவருடைய மகன் செந்தில்குமார், அவர் எம்எல்ஏவா இருக்கிற அவர் வீட்லயும் ரெய்டு போயிட்டு இருக்கு. கிரீன் பேஸ்ல இருக்கிற ஒரு இல்லம், அப்புறம் அவர் தங்கி இருந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாத்துலயுமே வந்து எம்எல்ஏ பங்களா எல்லாத்துலயுமே போயிட்டு இருக்கு. மணி லாண்டரிங் தான், அது பண பரிமாற்றத்துல வந்து தில்லுமுள்ளு பண்ணியிருக்கிறாரு. எல்லா அந்நிய செலவாணி திட்டம், அதுல ஊழல், அந்நிய செலவாணியில வந்து பெரிய அளவு வந்து பண பிரச்சனை பண்ணிருக்கிறது, இதெல்லாம் சேர்த்து இப்ப அவர் மேல கேஸ் போட்டு இப்ப போயிட்டு இருக்கு. இவர் இன்னைக்கு தான் கேஸ்ல மாட்டினார்னா, ஏற்கனவே இவர் மேல வந்து வழக்கு உண்டு. ஏற்கனவே டிஎம்கேல இருந்தப்ப அவர் மேல ஒரு வழக்கு இருந்தது. இப்ப அந்த வழக்கு அது அப்ப என்ன பண்ணாருன்னா, முதல்வர் கருணாநிதி அவர்களோட பாதுகாவலருக்கு வந்து வீடு ஒதுக்கினதுல வந்து வீட்டு வசதி வாரியத்து மூலமா வீடு ஒதுக்கினதுல ஒரு அவர் மேல அலிகேஷன் குற்றச்சாட்டு இருந்து அதோட வழக்கும் இப்ப வந்தது. அதுவும் போயிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் இந்த வழக்கு வந்திருக்கு. ஏகப்பட்ட லஞ்சம், லாவண்யம், ஊழல் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். அந்த சொத்து அதிகமாக சேர்த்ததுல இருந்து அவர் மகன், அவர் குடும்பம், மனைவி எல்லாரோட சொத்துக்களையும் வந்து இப்போ ஈடி ரெய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வீட்டை உடைச்சிக்குள்ள போய் ரெய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரிசையா இப்போ செந்தில் பாலாஜி அந்த ஊழல் ஒன்று போச்சு. அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. அது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அவர் மேல வச்ச குற்றச்சாட்டும், அதற்கப்புறம் டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி ரூபாய்க்கு அது மேல, அதுக்கப்புறம் பொன்முடி அவர் மேல ஏற்கனவே வழக்கு இருந்தது, பழையபடிக்கும் வந்திருக்கு, அதை எடுத்திருக்காங்க. நேரு, அப்புறம் துரைமுருகன் அவருடைய பையன், பொன்முடி அவருடைய குடும்பம், நேரு அவருடைய குடும்பம், செந்தில் பாலாஜி அவருடைய குடும்பம். இன்னும் சொல்லப்போனா இப்ப செந்தில் பாலாஜியோட தம்பி வந்து அசோக்ன்றவர் வந்து அமெரிக்கா போயிட்டு தான் நான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு வரேன்னு வெளில கூட கிளம்பியிருக்கார். திமுகவின் கட்சியில் இருக்கும் அனைவர் மேலேயும் ஊழல் வழக்குகள் உண்டு. பல வழக்குகள் இருக்கு. அதுல ஊழல் வழக்கு குறிப்பாக எல்லார் வீட்லயும் ஈடியும் ரெய்டு பண்ணிடுச்சு. இதோட இதோட பலன் என்ன, இதுக்கு என்ன ஈடி ரெய்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா கீழே இருக்கிற நீதிமன்றங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான வழக்குகளை வந்து பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. மேல உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாலும் இந்த வழக்குகள் நிரூபிக்கப்படுமா என்பதில் நமக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கே என்ன ரெய்டு நடக்குது, பல விஷயங்கள் வந்து வெளியில வருது. அவங்க வந்து நாங்க ஊழலே செய்யலைன்னு அவங்க சொன்னாலுமே அதை நம்புறதுக்கு இங்க ஆள் கிடையாது. ஏன்னா கண்ணால பார்க்கும் நமக்கு தெரியும் எப்படி இருந்தவங்க எந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்கன்றதை நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மினிஸ்டர், வார்டு கவுன்சிலர் கூட வந்து ஸ்கார்பியோ கார்ல போற அளவுக்கு தான் இங்க இருக்கு. அந்த அளவுக்கு அவர்கள் அரசியலுக்குள் வரும்போது அவர்கள் இருந்த நிலைமை என்ன, இன்று அவர்கள் இருக்கும் நிலைமை, ஒரு பதவி பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எந்த மாதிரி இருக்கிறாங்கன்றத நம்ம கண்ணால பாக்குறதா. அதனால அவங்க ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஊழலை நிரூபிப்பதற்கு
எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, எவ்வளவு கடினமான ஒரு செயலாக இருக்கிறது என்பது. அதுவும் திமுகவினர் செய்யும் ஊழலை வந்து நிரூபிப்பதற்கு சட்டமும் சரி, நீதிமன்றமும் சரி, மத்திய அரசும் சரி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது நமக்கு புரியல. இது எங்க சரியாகுது, எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க? விஞ்ஞான ஊழல் செய்வதில் இவங்க பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேரே இருந்தாலும் ஏன் இவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவதில்லை? வயதாவா வாங்கிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி அவர்கள் மேல் கூட வழக்கு இருக்கு. எத்தனை வயதாக்கள்? எப்படி கோர்ட் இவ்வளோ ஒரு சாமானியனுக்கு இவ்வளோ வயதாக்கள் கொடுக்குமா என்பதே நமக்கு தெரியல. ஏன் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் எல்லாத்துக்கும் ஒரு இது பேசுறாங்க? ஏன் இப்போ அந்த ஈசி பிரச்சனையிலே கூட வந்து எலெக்ஷன் கமிஷன் பிரச்சனையில உடனே வழக்கு எடுக்கிறாங்க, ராத்திரியில் எடுக்கிறாங்க, பகலில் எடுக்கிறாங்க. வில்சன்றவரை கண்ணா பின்னான்னு எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்கிறார். ஆனால் ஏன் நீதிமன்றங்கள் ஒரு அரசு பால் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை? சட்டத்துல எங்க ஓட்ட இருக்கு? சட்டம் ஏன் இதை வந்து அவ்வளவு சாதாரணமா விட்டுருக்குன்றது நமக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா பொன்முடி வழக்கெல்லாம் ஊத்தி மூடின வழக்கு தான். ஆனா அதுக்கப்புறம் திருப்பி வந்து கோர்ட் அதை எடுத்து நடத்தினது. ஆனா அப்படி சில நீதிபதிகள் மனசாட்சியுடன் செய்தால், நம்ம சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி சில பேர் எடுத்தாங்கன்னாலும் அவர்கள் மேலும் வந்து ஜாதி ரீதியாக வன்மத்தை கக்குவதும், அவர்கள் மேல் ஜாதி ரீதியாக குற்றச்சாட்டுகள் வைப்பதும், யாராவது ஒருத்தவங்களை வச்சு அவங்கள வந்து பொதுவெளியில் இழுத்து அசிங்கப்படுத்துவது என்பதும் திமுக காரர்கள் செய்கிறார்கள். அதற்காக வந்து நீதிபதிகள் பயப்படுகிறார்களா என்றும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் மாநில காவல்துறை வந்து இதை எதுவும் செய்ய போறது கிடையாது. ஆனால் மத்தியில் இருக்கும் சிபிஐ இங்க வரவும் முடியாது. ஏன்னா வர்றதுக்கு அனுமதி வந்து மாநில அரசு கொடுக்கணும். இது தவிர பார்த்தீங்கன்னா இடி ஒன்று தான் எங்கேயுமே விசாரிக்க முடியும். அந்த இடி விசாரித்து எவ்வளவுதான் இதை பற்றி ரெய்டெல்லாம் நடத்தி அதை பற்றி புகார்கள் கொடுத்தாலும் எளிதாக, மிக எளிதாக நீதிமன்றங்களை உடைத்து கொண்டு இவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள். உச்ச நீதிமன்றத்தில் அந்த டாஸ்மாக் கேஸுக்கு என்ன சொன்னாங்க, நீங்கள் கவர்மெண்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்புறம் கவர்மெண்ட்ன்றது மக்களுடைய சொத்து. அது வந்து திமுகவின் சொத்தும் கிடையாது, அரசின் சொத்து இல்லை, மக்கள் சொத்து. மக்கள் சொத்தில் ஊழல் நடக்கும்போது அதை எப்படி வந்து ஒரு மாநில மத்திய அரசாங்கமோ இல்லை ஒரு தனியான ஒரு விசாரிக்கும் ஒரு துறையோ வந்து உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்றாங்கன்றது நமக்கு புரியல. அப்ப மக்கள் என்ன இளிச்சவாயர்களா இல்ல முட்டாள்களா? இந்த மக்களுக்காகத்தான் அரசு, நீதிமன்றம் எல்லாமே, அதிகாரிகள் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் பிரச்சனை என்று வரும்போது அதில் இந்த எல்லா துறைகளும் அதில் உள்ளே நுழைந்து அதில் ஈடுபட்டவர்கள், தவறு செய்தவர்கள் மேல் தவறுகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் இங்கே அது மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. குற்றச்சாட்டுகளும் ரெய்டுகளும் தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர ஒருத்தரும் தண்டனை அனுபவிச்சதாகவும் தெரியவில்லை, அதை நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்ததாகவும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதற்காக இது எதுவுமே நடக்கவில்லை என்று நாம் சொல்லவும் முடியாது. நமக்கே தெரியும், இது எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம் தான், இந்த மாதிரி ஊழல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் நம்ம கவர்னர், முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் நம்மளுடைய கவர்னர், இப்போ ஆளுநர் அவர்கள் வந்து MS யூனிவர்சிட்டி, மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் பட்டமளிப்பு விழாவிற்கு கலந்து கொண்ட போது அங்கே இருந்த ஜீன் ஜோசப் ராஜன் அவங்க பேர், அந்த பெண்மணி வந்து கொடுக்கும்போது அதை வாங்காமல் நேராக போய் துணை மேயர்கிட்ட வாங்குறாங்க, அங்கே வைஸ் சான்சலர்கிட்ட போய் வாங்குறாங்க. கவர்னர்கிட்ட ஆளுநர்கிட்ட வாங்காமல் வைஸ் சான்சலர்கிட்ட போய் வாங்குறாங்க. அதை வந்து பெருமையாக வேற எல்லாரும் பேசிக்கிறாங்க. திமுக காரவங்களும் அந்த பெருமையை பொது வெளியெல்லாம் போட்டு புலகாங்கிதம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கேள்விகள் ஒன்று, சில விஷயங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு கவர்னர்கிட்ட வாங்க விருப்பம் இல்லாட்டி அதை முன்னாடியே சொல்லி இருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். ஒன்று. இரண்டாவது என்பது, அவர் வந்து ஆளுநர் வந்து அவருடைய பர்சனல் கெப்பாசிட்டிலையோ அவருடைய தனிப்பட்ட முறையில் அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கல. அவர் ஒரு பொறுப்பிலிருந்து கலந்து கொண்டிருக்கார். அந்த பொறுப்புக்குத்தான் மதிப்பு. ஆளுநர் வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்த விருதும் அல்லது. அது இரண்டாவது. மூன்றாவது வந்து ஒரு சபைய நாகரிகம் என்று ஒன்று உண்டு. அது சுத்தமா வந்து திமுக காரங்களுக்கு இல்லைன்றது நல்லாவே தெரியும். ஏன் நான் திமுக காரன்னு சொல்றேன்னா, இந்த பெண் திமுகவை சேர்ந்தவள், அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. அவங்க ஒன்றும் ஒரு சின்ன வயது மாணவி இல்லை, ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு மாணவியாக தான் அங்கே போயிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை வேண்டுமென்றே ஆளுநரை அவமானப்படுத்துவதற்காக செய்ததும், திமுக தலைமையிடம் பாராட்டை பெறுவதற்காகவும் செய்த ஒரு செயல். ஏன்னா அந்த குடும்பமே திமுக குடும்பம், அவங்க அப்பாவும் திமுக தான். அதற்கப்புறம் அவருடைய கணவர், அவர் பேர் ராஜன், அவர் என்னன்னா அந்த ராஜனை வந்து கோழிராஜன் அப்படி இப்படின்றாங்க. அங்க பெரிய அளவுல குற்ற செயல்களா இருக்கட்டும் இல்ல ரவுடித்தனம் செய்யறதுனால பெரிய ஆளா இருக்கிறாரு அங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சாவேரியா சர்ச்சுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு 2.5 கோடி ரூபாய் ஒதுக்குது அரசு. அதுல 1.5 கோடி ரூபாய் இவரே முழுங்கிட்டார்.
அந்த வழக்கும் இருக்கு இவர் மேல. அங்க இருக்கிற மக்கள் இவர் மேல் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். அப்படி ஒரு குண்டாசன் ஒரு குண்டர்னு கூட வச்சுக்கலாம், இல்ல ரவுடின்னு வச்சு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவருடைய மனைவி தான் இவங்க. அந்த குடும்பமே திமுகவுக்காக எல்லா வேலையும் செய்யற ஒரு குடும்பம். இப்ப அவங்களுக்கு தலைமையிடம் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த பண்ணணும், அப்புறம் இந்த நம்ம துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையை மடை மாற்றணும், திசை மாற்றணும் அப்படின்னு ஒரு முடிவு வரும்போது இதை பண்றாங்க. ஆளுநரை நாங்க அவமானப்படுத்திட்டோம் அப்படின்றாங்க. என்ன ஒரு கேவலமான புத்தி இது! அந்த சான்சலர்ன்ற பதவிக்கு தான் அந்த மரியாதையை தவிர அவருக்கு அல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல யாரு கொடுத்தாலும் அதை வாங்கி கொள்ள வேண்டிய அந்த ஒரு பணிவு, அந்த ஒரு நாகரிகம் இருக்கணும். அந்த நாகரிகம் சுத்தமாக இந்த பெண்ணுக்கும் கிடையாது, அந்த குடும்பத்துக்கும் கிடையாது. இப்போ வெளியில வந்து நான் ஒரு தமிழகத்துக்கு எதிராக செய்யறதுனால நான் அப்படி செஞ்சேன் அப்படி இப்படின்றாரு. என்ன தமிழகத்துக்கு எதிராக இப்ப செஞ்சீங்க? தமிழ்நாடு இங்க மோசமா போயிடுச்சு. இவர் வந்து வைஸ் சான்சலர் இதை அப்படியே ஏற்கனவே திட்டமிட்டு ஒரு நாடகத்தை உருவாக்கி அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள், அதை அரங்கேற்றி இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். எம்எஸ் யூனிவர்சிட்டி மேல ஏற்கனவே 1008 குற்றச்சாட்டுகள் உண்டு. ஊழல் மழிஞ்சு போயிருக்க ஒரு யூனிவர்சிட்டின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அங்கிருந்த எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து பல பிரச்சனைகள்ல மாட்டி இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து உயர்கல்வி என்பது இங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. யாரு இந்த டாக்டரேட் வாங்குறதுல ஊழல்றாங்க, பேராசிரியர்கள் நியமிப்பதில் ஊழல்றாங்க, வைஸ் சான்சலர் நியமிப்பதில் ஊழல்றாங்க. கல்வியில் வந்து அரசியலை கொண்டு திணிப்பது என்பதை எந்த வகையில நம்ம ஏத்துக்க முடியும்னு கூட தெரியல. நாளைக்கே வந்து ஒரு பெண் ஏதோ ஒரு கல்வி காலேஜிலேயோ இல்ல பள்ளியிலயோ வந்து நம்ம உதயநிதியோ இல்ல ஸ்டாலின் அவர்களோ கலந்து கொண்டு அங்க இருக்கிற ஏதோ ஒரு பெண், சங்கி பெண்ணோ சங்கி பையனோ வச்சுக்கோங்க, இல்லாட்டி திமுகவுக்கு எதிரான ஒருத்தவங்க வந்து யாராவது அமைச்சர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட வாங்க முடியாது, துணை முதலமைச்சர் வாங்க முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தினா அது நல்லா இருக்குமா? அதை ஏத்துக்குவீங்களா? திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏகப்பட்ட பேர் இங்க இருக்கிறோம். அதுக்காக திராவிடத்தை எதிர்ப்பதனால் நாங்கள் இந்த அமைச்சர்கள் யாரையுமே அவங்க சரி எந்த விஷயத்திலும் கலந்துக்க மாட்டோம், அவங்க கொடுக்கறத வாங்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? அது ஒரு நாகரிகமாக இருக்குமா? அவர்களின் பதவி தான் நமக்கு முக்கியம். ஒரு முதலமைச்சர் என்ற பதவியில் ஒரு மனிதர் இருக்கிறார், துணை முதலமைச்சர் என்ற பதவியில் ஒருத்தர் இருக்கிறார், ஆளுநர் என்ற ஒரு பதவியில் ஒருத்தர் இருக்கிறார். அந்த பதவிக்கு கொடுக்கும் மரியாதை என்பது நம் அரசியலமைப்பு படி சட்ட சாசனப்படி வந்தது. அதை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த சபை நாகரிகம் கூட தெரியாத ஒரு முட்டாள் கூட்டமாக இந்த திமுக உடன்பிறப்புகள் இருப்பது நமக்கே கேவலமா இருக்கு. ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா இப்படிப்பட்டவருக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க ஆளுநர் கொடுத்திருந்தா ஆளுநருக்கே அது அசிங்கமாக இருக்கும். அதற்கு பதிலாக அந்த பொறுப்பை வந்து வைஸ் சான்சலர் எடுத்துக்கிட்டார். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்பது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. கடைசியில இப்ப அவங்க சமரசத்துக்கு வந்துட்டாங்க, முதல்வரை பாராட்டி பேசிட்டாங்க. அப்படி எப்படின்னு இப்ப நம்ம மேயர் பிரியா அவர்கள் பொது வெளியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஊப்பிகள்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து சமாதானம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை. சோறு போடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் சோறு போட்டால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனால் தனியாருக்கு போகிறதா சோறு போட்டுருவோம். அப்புறம் ஏற்கனவே இருக்கிற அந்த இன்சூரன்ஸை அப்படியே நாங்கள் கொடுப்போம், அதை 3 லட்சம் 5 லட்சம் செத்தா தான் கிடைக்கும் அந்த இன்சூரன்ஸ், அது வேற விஷயம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வழக்கில் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் அத்தனை பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க. எப்படி கைது செஞ்சாங்க கேட்டால் கோர்ட் உத்தரவிடுறாங்க. ஆனால் கோர்ட்டில் கேஸ் போட்டது யாரு? இந்த போராட்டம் வந்து சட்டத்திற்கு புறம்பானது என்று கேஸ் போட்ட தேன்மொழி என்பவர் யாருன்னா அவர் ஒரு திமுக காரங்க தான். அவரும் வந்து மகளிர் அணியில் இருக்காங்க. அவங்க கணவர் வந்து ஆண்கள் பிரிவில் வந்து திமுக கட்சியில் தான் இருக்கிறாரு. இவங்க தனம் ட்ரஸ்ட்னு வச்சிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு பயிற்சி மையம், பேர் என்னன்னா அன்னை தயாளு அம்மாள் பயிற்சி மையம், இதுதான் அவங்க வச்சிருக்கிறது. அந்த ட்ரஸ்ட்டை வச்சிருக்கிற இவங்க மகளிர் அணியை சேர்ந்தவங்க போயிட்டு கோர்ட்டில் இது வந்து சட்டத்திற்கு அதாவது ஆளும் கட்சி போட்டால் அது வந்து பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பொம்பளைய, ஆனால் அதுவும் இந்த உங்க கட்சிக்காரங்களே போட்டு கோர்ட்டில் உத்தரவு வாங்குது, இதை வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு அறிவிங்கன்னு சொல்லிட்டு. கோர்ட்டு வந்து சட்டத்திற்கு புறம்பானது, எங்கிட்ட அது அனுமதி வாங்கலை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் காவல்துறையை வச்சு குண்டு கட்டா எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் சேர்த்துடுறாங்க, கைது பண்ணுறாங்க, கேஸ் போட்டிருக்காங்க. அந்த மக்கள் என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையாக கேட்டாங்க? வேலை நிரந்தரம் கொடுங்கன்னு. நீ தனியாருக்கே கொடுத்தா கூட அந்த தனியாருக்கு கொடுப்பதற்கு இவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கூட கொடுக்கலாமே. அந்த வேலை ஒன்றும் பெரிய என்னது ஒரு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற வேலையெல்லாம் கிடையாது, ஐடி வேலையெல்லாம் கிடையாது. துப்புரவு பணியாளர்கள் வேலை 15,000 10,000 சம்பளம் வாங்குறாங்க. 10,000 to 15,000 தான் அதிகபட்சமாகவே அவங்க சம்பளம் வாங்க முடியும். ஆனால் அந்த வேலைக்கும் அவங்க பல லட்சக்கணக்கில் காசை கொடுத்துட்டு தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. அந்த வேலையை நம்பி தான் இந்த மக்களே இருக்கிறார்கள்.
பட்டியலின மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க அதில் பாதிக்கு முக்கால்வாசி பேர் வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க. அதிலும் விதவை பெண்கள் அதிகம். ஏன்னா இந்த தொழிலில் இந்த வேலை பார்க்குற நிறைய பேர் குடிச்சு இறந்து போகிறதுனால கருணை அடிப்படையில் வந்தவங்க இருக்காங்க. கணவனுடைய வேலையை எடுத்துக்கொண்ட பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அதுவும் பெண்கள் கூட்டம் இது. அந்த கூட்டத்தை வந்து அடித்து காவல்துறையை வைத்து அடக்குமுறை செய்து அவங்கள தூக்கிட்டு போகிறது என்ன விதமான நியாயம்னே எனக்கு தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சி, திருமாவளவன் கட்சி, காங்கிரஸ் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க உள்ளே இருந்துக்கிட்டு. ஒருத்தர் கூட இதை பற்றி வந்து கண்டித்து சொல்லலை. கேட்டால் கண்டனம்ன்றது காவல்துறையை கண்டிக்கிறாங்க. ஆனால் காவல்துறை முதலமைச்சர் கீழே வருது. கட்சியை திமுக என்னும் கட்சியை பற்றி விமர்சனம் இல்லை, அரசை பற்றி விமர்சனம் இல்லை, முதலமைச்சரை பற்றி விமர்சனம் இல்லை. ஆனால் காவல்துறை தானா ஓடியாந்து யாரையும் கைது செய்யாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இதில் திருமாவளவன் என்ன பண்ணுறாரு, ஒரு படி மேலேயே போறாரு. போயிட்டு எல்லா தூய்மை பணியாளர்களுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க, இது வந்து சில பேர் தூண்டி விட்டு போராட்டம் பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் கூட பேசுறாரு. என்ன நியாயம்? போன அதிமுக ஆட்சியில நீங்க என்ன பேசுனீங்க, இந்த திமுக ஆட்சியில என்ன பேசுறீங்க? அப்பயும் தூய்மை பணியாளர்களுக்கு போராட்டம் நடந்தது. அப்ப இதே வாய்தான் அவங்க கிட்ட போயிட்டு அதிமுக அரசுக்கு எதிராகும், எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும் அப்படியெல்லாம் பேசுனாங்க. இன்றைக்கு வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்றாங்க, பாராட்டிட்டாங்க. எப்படியும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க. எத்தனை நாடகங்களை பார்ப்பது? ஆளுநருக்கு எதிராக ஒரு நாடகம், தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக ஒரு நாடகம். இப்போ அவங்களோட வைத்தறிச்சல் சும்மா விடுமா? அப்போ பட்டியலின மக்களின் காவலனாக கூறிக்கொள்ளும் திருமாவளவனுக்கு என்ன யோகிதை இருக்கு? அந்த மக்களுக்காக நீங்கள் அவர்கள் பக்கம் நிற்க வருவதற்கு நேரம் நீங்க வந்து அந்த கட்சியை விட்டு வெளியில வந்திருக்கணும் இல்லையா? உங்களுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக நீங்கள் உங்கள் மக்களை கைவிட்டு இருக்கிறீங்களே, அது என்ன நியாயம்? அதே தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. இனிமேல் நீங்க தயவு செய்து இந்த செங்கோடியை வச்சுக்கிட்டு சமூக நீதி புரட்சி புடலங்காய்ன்னு சொல்லிட்டு தயவு செய்து வராதிங்க. உங்களை நம்பி இன்னைக்கு நடு ரோட்டுக்கு வந்து அந்த மக்கள் நிக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த கட்சிக்குள்ள உட்காந்துக்கிட்டு, அந்த கூட்டணிக்குள்ள உட்காந்துட்டு சுகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்த விதமான தகுதியும் தராதரம் யோகிதை எதுவுமே கிடையாது இதை பற்றி பேசுவதற்கு. இதுல வேற என்ன சொல்றாங்க, திமுக காரங்களே உங்களை காரி துப்பிட்டு இருக்கிறாங்க. நீலசங்கிகள், இந்த கம்யூனிஸ்ட், இவங்க 2 பேரும் தான் இந்த பிரச்சனை போறாங்க, இவங்களை வெளியேற்றுங்கன்றாங்க. இதே நீலசங்கிகள் என்று சொல்லுவோம் அந்த கூட்டம், இது எல்லாமே இந்த பாரஞ்சித்து, அந்த நீலம் ட்ரஸ்ட், இவங்க எல்லாம் தான் அது. அவங்க எல்லாரும் இதே திமுகவுக்கு ஜால்ரா அடைச்சவங்க. ஆம்ஸ்ட்ராங் இறந்த போது கூட அப்படியே கொந்தளிச்ச மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒன்றும் சவுண்டே காணும். ஆனா வந்து திமுக போடுற அந்த ரொட்டிக்கு தான் இவங்க எல்லாருமே வாலாட்டிட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு வந்து புரியணும். இன்றைக்கு நம்மளை நடத்தி இருக்கும் விதம், அந்த போராட்டத்தை கூட விடுங்க, அதில் உங்களை நடத்திய விதம் என்று ஒன்று உண்டு. 15 நாளுக்குள்ள வந்து உங்களை என்ன மாதிரி நடத்தி அதையே உங்களுக்கு மடைமாற்றி உங்களையும் நம்ப வைக்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் பேரை கூட்டு வந்து ஒரு நாடகம் போட்டு சோத்தை போட்டு சாப்பிட்டு பிரச்சனையை முடிக்கிறாங்க என்பது வந்து இது மாதிரி ஒரு அரசியலை வந்து பிற கட்சிகள் திமுகவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அரசியல் என்பதை அவர்கள் நன்றாக காண்பித்து விட்டார்கள். மக்கள் இதை மறந்துவிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. அது 26 தேர்தலில் தான் மக்களின் மனநிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதையும் ஒத்துக்கொண்டு அவர்கள் வாக்களித்தார்கள் என்றால் நாம் அதற்கு சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது.